வணக்கம், வெல்கம் டு சாம்ஸ் கிச்சன்ஸ். இது உங்கள் சாம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்ரீலங்கன் வேலி தலப்பை. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஸ்வீட்ஸ் இன் ஸ்ரீலங்கா. அரிசி மாவு தேங்காய் பூ போட்டு கலந்து வேக வச்சு மணலாக உதுத்தெடுத்து சக்கரை பாகில் தேங்காய் பால் சேர்த்து மொத்தமாக கலந்து துண்டு துண்டாக வெட்டி எடுத்தா ஒரு அருமையான சுவையுடன் சூப்பர் டெலிஷியஸ் ஸ்வீட். இலங்கையின் பாரம்பரியம் மாறாத வேலி தலப்பை இனிப்பு பண்டம் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு மீடியம் சைஸ் பவுலில் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதே சைஸ் பவுலில் பாதி அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விடுங்க. அது கலந்த பிறகு நல்லா உதிரியாக இந்த மாதிரி இருக்கணும். ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஈரப்பதம் சேர்த்து அதை மணியாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம வேக வைக்க போகிறோம், அதனால் ஈரப்பதம் சேர்க்குறோம். இந்த மாவை ஒரு பிட்டுக்குழலில் போட்டு நான் வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு இட்லி சட்டிலையோ இல்லை வேறு பெரிய பாத்திரத்துலையோ மொத்தமாக போட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். பிட்டுக்குழலில் வேக வச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், நல்லா வெந்துடும். இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படி ஆவி பறக்க அருமையான புட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே ப்ராசஸ் ரிப்பீட் பண்ணி இன்னொரு புட்டும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்குங்க. அது அப்படியே இருக்கட்டும், நம்ம பாகு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்க இரும்பு சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. தண்ணிலாம் ஊற்றாமல் அந்த சூட்லேயே அதை கரைச்சி நல்லா கேரமலைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இதுதான் இந்த ஸ்வீட்டுக்கு கலரும் ஒரு அடிஷ்னல் டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி பொங்கி வரும்போது ஒரு கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சுகர் கட்டி போயிடும். நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு 300 கிராம் சுகர் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். காட்டுறேன் பாருங்கள். அந்த கரண்டியை எடுத்து இப்படி ஊற்றுனீங்கன்னா அந்த கரண்டியில் ஒட்டி அந்த ட்ராப்ஸ் கீழே விழும். அதுதான் ஒரு கம்பி பதம். பாகு நல்லா திக்காயிடுச்சு. அந்த கரண்டியில் எடுத்து இப்படி மேலே ஊற்றுனீங்கன்னா அந்த ட்ராப்ஸு மெதுவாக கீழே விழும். இந்த ஸ்டேஜில் 75 ml திக் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நம்ம ஆயிலோ கீயோ பட்டரோ எதுவும் ஆட் பண்ணல. பாதாம், பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி எந்த பருப்பும் ஆட் பண்ணல. இது ஒரு சிம்பிள் ரெசிபி, பட் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம உதிர்த்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா புட்டு, அதை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது, ஸ்டவ் ஆன்லேயே தான் இருக்கணும். நல்லா கலந்து விடுங்க. அந்த பாகும் மாவும் ஒன்றா சேர்ந்து எல்லாம் ஒரே கலரில் மாறணும். இந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் அந்த மாவில் நல்லா அப்சர்வ் ஆகி ஒரு களி பக்குவத்துக்கு வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. தண்ணியில் நனைச்சி எடுத்த வாழலை மேலே சுட சுட அந்த ஸ்வீட்டை மொத்தமாக வச்சுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே அதை ப்ரெஸ் பண்ணி ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். சூடு பொறுக்கிறதுக்காக ஒரு வாழலை வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி நான் இப்போ ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரப்போகிறேன். ஒரு 1/2 hour அப்படியே ஆற விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் பட் வேறு லெவல் டேஸ்ட். கேரமலைஸ் சுகர் ப்ளஸ் கோகோனட் மில்க் இதெல்லாம் சேர்ந்து ஒரு யூனிக் டேஸ்ட் கொடுக்கும். இந்த வேலி தலப்பை
ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான ஸ்வீட். இதை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூனிக் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். See you next delicious dish. நன்றி, வணக்கம்.